ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு இதுங்க பார்க்க போகிறோம். நான்ஸ்டிக் தவா எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்கு புரியும். நான்ஸ்டிக் தவால் பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாகவே ரொம்ப அழுக்கெல்லாம் ஒட்டியிருக்குங்க, நமக்கே தெரியாது. எல்லாமே கருப்பாக இருக்குங்க. எண்ணெய் பிசுபால் நிறைய அழுக்கு சைடாக ஒட்டியிருக்குங்க. அதையெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதே போல் நான்ஸ்டிக் தவா பேக் சைடும் க்ளீன் பண்ணிடலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் தவா எடுத்திருக்கேன். பேக் சைடில் திருப்பி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பித்தாம்பரி பவுடர் எடுத்துக்கோங்க. பூச்சி சாமானுக்கெலாம் போட்டு கழுவாங்க இல்லையா, அந்த பித்தாம்பரி பவுட்ரு 1 டீஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. கூடவே நம்ம தோசை மாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடாவும் 1 டீஸ்பூன் போல் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கை வச்சுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தோசை தவா ஃபுல்லாகவே நீங்கள் பூசி விட்டுருங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் ஸ்க்ரப் எடுத்து நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெங்கே அழுக்கு இருக்கோ எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி விடுங்க. நீங்கள் தேய்க்க அழுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி. பாருங்கள், நான் சுற்றி எல்லா இடத்துலையுமே தேய்ச்சிக்க போகிறேங்க. நம்ம எல்லா இடத்துலையுமே ஸ்க்ரப் போட்டு நல்லா தேய்ச்சிக்கணுங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் எடுத்துருக்கோங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதே போல் நீங்கள் பித்தாம்பரி பவுட்ரு 1 டீஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. கூடவே ஆப்ப சோடாவும் எடுத்துக்கோங்க 1 டீஸ்பூன் போல். திரும்பவும் நம்ம கை வச்சு கலக்கி விட்டுருலாங்க. பின்னாடி சைடு நீங்கள் ஸ்டீல் நார் எடுத்துருக்கலாம், ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டீல் நார் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இப்போ நம்ம பேக் சைடில் திருப்பி தேய்ச்சிக்கலாங்க திரும்பவும். அதே போல் ஸ்டீல் நார் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு அழுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. நீங்களே பாருங்கள், ரொம்ப அழுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. முன்னாடி சைடு தேய்க்கிற வரைக்கும் ஊறட்டுங்க. பாருங்கள், நான் தேய்ச்சிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம முன்னாடி எடுத்துக்கலாங்க. முன்னாடி பாருங்கள் நல்லா ஊறி இருக்கும். இப்போ ஒரு கொஞ்ச நேரம் திரும்பவும் நம்ம கை வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்து இந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுருங்க. நீங்களே பாருங்கள், ஓரங்கள் எடுக்க அந்த அழுக்கு எல்லாமே நல்லா வந்துடுங்க. நீங்கள் ஊற வைக்கலாம் தேவையில்லைங்க. ஒரே 1 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் அந்த பவுடரை மட்டும் ஊற வச்சுக்கோங்க, போதும். நீங்கள் ஸ்பூன் வச்சு நீங்கள் சைடில் இந்த மாதிரி எடுத்து விட்டாலே போதுங்க. அந்த கருப்பாக பிடிச்சிருக்க அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம், நீங்களே பாருங்கள். சைடு ஃபுல்லாக எந்த அளவுக்கு கட்ட மாதிரி இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு இருக்குது நீங்களே பாருங்கள். நான் தண்ணி ஊற்றி கழுவிட்டேன். திரும்பவும் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சைடு ஓரங்கள் எல்லாமே எடுத்து விடுங்க. நம்ம எடுக்க வந்துகிட்டே இருக்குங்க. எந்த அளவுக்கு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் மட்டுமே வச்சு. இப்போ நம்ம திரும்பவும் பேக் சைடு எடுத்துக்கிட்டோம். திரும்ப பீத்தாம்பரி பவுடர் 1/2 டீஸ்பூன் போல் போட்டுட்டுங்க. திரும்பவும் நான் கை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டேன். அதே போல் முன்னாடி சைடு நான் ஸ்பூன் வச்சு தேய்க்க ஆரம்பிச்சுட்டுங்க. இந்த மாதிரி ஓரங்கள்லாம் நீங்கள் அப்படியே ஸ்பூன் வச்சு அப்படியே எடுத்து விடுங்க. அந்த ஓரங்களுக்கு அழுக்கெல்லாம் அப்படியே வெளியே வர ஆரம்பிக்குங்க. திரும்பவும் நம்ம தண்ணி ஊற்றி கழுவிக்கலாங்க. நம்ம முன்னாடியே நிறைய எடுத்தோம், நீங்களே பாருங்கள். நம்ம தேய்க்க அழுக்கு வந்துகிட்டே இருக்குது முன்னாடியும் பின்னாடியுமே. நீங்கள் ஸ்க்ரப்பாக வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. சைடு ஃபுல்லாகவே ரொம்ப கருத்து போயிருக்குங்க. ரொம்ப அந்த அழுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாய் நல்லா பிடிச்சிருக்கு. அதனால நல்லா தேய்ச்சி விடுங்க. பாருங்கள், முன்னாடியும் பின்னாடி நான் கழுவிட்டேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு வந்திருக்குன்னு சொல்லி. இப்போவே ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம ஒரு தட்டு எடுத்துக்கலாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் போல் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பித்தாம்பரி பவுடர் 1/2 டீஸ்பூன் போல் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, போதும். இப்போ நம்ம சுடு தண்ணி வச்சுருக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தோசைக்கல்லை எடுத்து வச்சுக்கோங்க. தோசைக்கல் மேலே கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதே போல் அடியில் கொஞ்சம் இதே மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் கையை வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க, அந்த தண்ணி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி. இப்போ ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்துட்டு நீங்கள் நல்லா ஓரத்தில் எடுத்து விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வருங்க.
கட்டை மாதிரி பிடிச்சிருக்குங்க அந்த அழுக்கு எல்லாமே கருப்பாக. நமக்கே தெரியாமல் ஓரங்கள் அப்படியே படிஞ்சிருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வருங்க. இப்போ நம்ம நல்லா ஸ்பூன் வச்சு கழுவிட்டோம். நீங்களே பாருங்கள் அது அழுக்கு எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. அதே போல் பேக் சைடு நம்ம நார் வச்சு தேய்ச்சிக்கலாங்க. ஸ்டீல் நார் வச்சு தேய்ச்சிக்கோங்க பேக் சைட்லேயும். அதே மாதிரி முன்னாடி நான் ஸ்டீல் நார் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓரத்தில் மட்டும்தாங்க ஸ்டீல் நார் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓரங்களுக்கு மட்டுமாவே நம்ம ஸ்டீல் நார் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் நான் முன்னாடியும் பின்னாடி நல்லாவே தேய்ச்சி எடுத்துட்டேன். அதே போல் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டேன். நம்ம இன்னொரு வாட்டி பீத்தாம்பரி பவுட்ரு போட்டு நல்லா அழைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாங்க. தண்ணி ஊற்றி கழுவிட்டு மாதிரி நீங்களே பாருங்கள் முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓரங்கள் இருக்கிற அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். வாரத்தில் ஒரு டைம் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் தோசைக்கல் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குங்க, எதுவுமே ஆகாமல். அதே போல் பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம தோசை ஊற்றி சைடில் நல்லா கருப்பு படிஞ்ச மாதிரி எண்ணெய் பிசு தன்மை எல்லாமே இருக்குங்க, அப்படியே கட்டை மாதிரியாக இருக்குங்க கருப்பாக. அதையெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வருங்க, ரொம்ப க்ளீனாகவும் இருக்குங்க. அதே போல் நீங்களே பாருங்கள் முன்னாடியும் பின்னாடியும் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு சொல்லி. நிறைய பேர் யோசிப்பீங்க இந்த தோசைக்கல் இவ்வளோ தேய்ச்சிருக்கீங்க தோசை எலுமான்னு சொல்லி சந்தேகத்தோடு கேட்பீங்க. வாங்க நான் தோசை ஊற்றியே காமிச்சிடுறேன். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியால் நல்லா காஞ்சி விட்டுங்க. இப்போ தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. நீங்களே பாருங்கள் நான் 2 டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லை எந்த எண்ணெய் எடுத்துக்கலாங்க. அதே போல் ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க 1 நிமிஷம் போல் மிதமான தீயில் வச்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கரண்டி மாவு மட்டும் ஊற்றுங்க. நம்ம எப்போ தோசைக்கல் கழுவினாலும் சரிங்க டேரெக்டாக எடுத்தோடனே தோசை ஊற்றக்கூடாது. எப்போவுமே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பாதி வெங்காயம் போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள், ரொம்ப சூப்பராக தோசை எழுங்க. பாருங்கள் நான் ஒரு கரண்டி அளவுக்கு தான் மாவு ஊற்றிருக்கேன், அப்படியே விடலாருங்க. மறக்காமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக எழுதுக்குன்னு சொல்லிட்டு. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.